ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஆதி பாரதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல, எனக்கு பூர்வ ஜென்மத்தில் நம்ம ரெண்டு பேருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ தோணுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாரதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ஆதி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பந்தம் இருக்குது, ஆனால் அது என்னன்னு தான் எனக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே பாரதி நினைக்கிறாங்க, ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆதி ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அது கேட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னெல்லாம் நடக்கிறது, பாரதிகிட்ட ஆதி அப்படி என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மித்ராவும் ஆதியும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. மித்ரா கோவத்தோட ஆதியை போட்டு திட்டிகிட்டு இருக்கோம். பாரதி அங்கே வராங்க. மித்ரா மேடம், நீங்கள் ஆதியை திட்டாதீங்க, இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம், பசங்களுக்கு ஸ்கூல் டைம் ஆகி போச்சுது, அதனால தான் நான் ஆதியை அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ மித்ரா எதுவுமே பேசாமல் அமைதியாக போகிறாங்க. அப்போ மித்ரா நினைக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி தான் பாரதி, என்கிட்ட இருந்து ஆதியை நீ பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகவும், பாரதியும் மனசுக்குள்ளே சொல்லி சிரிக்கிறாங்க. அதாவது இனிமேல் ஆதி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சுதாகரை தான் காட்டுறாங்க. சுதாகர்கிட்ட மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த ஆதியை பற்றின உண்மை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஆதியை பற்றின அப்படி என்ன உண்மை தான் எனக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லவும், ஆதி ஏற்கனவே கல்யாணமானவர் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே சுதாகர் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னங்க, நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறேன், நீங்கள் என்னென்னா அசால்ட்டாக சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, அவர் ஏற்கனவே கல்யாணமானவர், அவரை போய் நம்ம மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களே, நான் சொல்கிறத கேளுங்க, மித்ராவுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இந்த ஆதி இதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கவும், இது கிட்டதுமே சுதாகர் மீனா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஆதி ஏற்கனவே கல்யாணமானவர் விஷயம்னு எனக்கு தெரியும், நீ இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்காத, உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் நீ பார்த்தா போற அப்படிங்கவும், இது கிட்டதுமே மீனா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி தெரியுமான்னு கேட்கும்போது, எனக்கு எல்லாமே தெரியும், நீ புதுசாக சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க வேண்டாம், மித்ராவுக்கு யாரை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும், மீனா எரிச்சலோட திட்டிட்டு போகிறாங்க. அப்போ சுதாகர் நினைக்கிறாங்க, மீனாவுக்கு எப்படி ஆதிக்கு கல்யாணம் நடந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் ரொம்பவே குழப்பத்தோட இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா பாரதி தான் கட்டுறாங்க. பாரதி மேனேஜர் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அதாவது நம்ம லாக்கர்ல 20 லட்ச ரூபா பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை உடனே எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன்னா பார்த்தோம்னா மித்ரா அந்த 20 லட்ச ரூபா பணத்தை அவங்க எடுத்துட்டாங்க. இதனால என்ன பண்றதுக்குன்னு தெரியாம மேனேஜர் அவங்க கிட்ட சொல்றாங்க, மேடம், பாரதி அதாவது 20 லட்ச ரூபா பணத்தை காட்ட சொல்றாங்க அப்படிங்கவும், அவளுக்கு என்ன உரிமை இருக்குது, அவள்கிட்ட எதுக்காக நம்ம இந்த கணக்கு கட்டணும் அப்படிங்கும்போது, என்ன மேடம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரிதான், அவங்ககிட்ட கணக்கு கட்டணும்ல, அவங்களும் அந்த போஸ்டிங்ல இருக்காங்களா அப்படிங்கும்போது, இங்க பாரு, அவளை பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஆனா அந்த பணத்தை நான் தான் எடுத்திருக்கேன்னு நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கவும், நீ எப்படியாவது சமாளிச்சுக்க அப்படிங்கிறாங்க. அப்போ பாரதி அவங்க மேனேஜர் அழைச்சிட்டு போகிறாங்க. லாக்கர் ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கவும், மேனேஜர் பயந்து அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ பார்க்குறாங்க, பார்த்தோம்னா பணத்தை காணலை. என்னங்க பணத்தை காணலை அப்படின்னு சொல்லவும், தெரியல மேடம் அப்படிங்கிறாங்க. என்னங்க இவ்வளோ அசால்ட்டாக இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அவங்க மித்ரா வந்துருந்தாங்க. அப்போ ஆதி வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லாக்கரில் பணத்தை காணலை அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மித்ராவும் தெரியாத மாதிரிக்கு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன பாரதி சொல்லிட்டு இருக்கிறீங்க, பணத்தை காணலையா, பணம் எப்படி காணாமல் போகும் அப்படிங்கும்போது, அதுதான் மேடம் எனக்கு புரியல அப்படிங்கவும், அப்போ ஆதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, உடனே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி லாக்கர்ல இருக்கிற பணம் காணாம போச்சு அப்படிங்கவும், அப்போ சிசிடிவி நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சிடும், பணத்தை யார் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கவும், உடனே மித்ரா சொல்றாங்க, இல்ல அது 2 நாள் ரிப்பேர் ஆகுது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஆதிக்கும் பாரதிக்கும் என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ உடனே பார்த்தோம்னா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ போலீஸ்காரங்களும் வராங்க. வந்ததுமே அவங்க எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா மேனேஜர் மித்ரா கிட்ட சொல்றாங்க, மேடம், எனக்கு என்னமோ பயமா இருக்குது, 20 லட்ச ரூபா பணத்தை எப்படியாவது நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மித்ரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ ஒன்றும் கவலைப்பட்டு இருக்காத, அந்த பணத்தை எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது, ஆனாலும் அவங்க பயத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா பாரதிக்கு மித்ரா மேல தான் சந்தேகம் வருது. மித்ரா தான் ஏதோ சதித்திட்டம் பண்ணி இந்த பணத்தை எடுத்துருக்கணும், ஏன்னா கணக்கு வழக்குகள் எல்லாமே மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் மித்ரா தான். ஆக மொத்தத்தில் இந்த 20 லட்ச ரூபா பணம் காணாம போயிருக்குன்னா அதுக்கும் மித்ரா தான் காரணம் அப்படிங்கறது பாரதி கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்த ஆதி கிட்ட நம்ம எப்படி சொல்ல முடியும், அதனால அவராவே தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு
பாரதி வந்து நினைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மித்ரா வந்து அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவங்க நேராக வீட்டில் கொண்டு வைக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. மித்ரா வந்து எடுத்துகிட்டு போகிற பணத்தை பாரதி வந்து கைங்குலமாக எப்படி பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக அங்கே பார்த்தோம்னா ஆதியை தான் காட்டுறாங்க. ஆதி வந்து அப்போ கேபினில் இருக்கும்போது அங்கே பாரதி வராங்க. உடனே பாரதியும் ஆதியும் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க, பாரதி நான் உங்களை தான் இப்போ நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயும் நீங்களே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதி சொல்கிறாங்க, ஆமாம் ஆதி, நானும் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லி வந்தேன். ஆனால் நான் இப்போ இல்லை, எப்போவுமே நான் உங்களை பற்றி நினைக்கும் போது நீங்களும் அந்த இடத்துல வந்து நிற்பீங்க அப்படிங்கவும் என்னென்னு தெரியல, நம்மளுக்குள்ள அப்படி என்ன ஒரு உணர்வு ஏற்படுறதுன்னு தெரியல. நான் வந்து எந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி நினைக்கும் போது நீங்கள் அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து நின்றுவீங்க. அது எப்படி எதுக்காக நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் என்றைக்கு நான் உங்களை பார்த்தனோ அப்போமே வந்து நான் வந்து உங்களை ரொம்ப நாளாக வந்து அதாவது உங்கள் கூட இருந்த மாதிரிக்கு எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் சரி, தமிழ், ஆதித்யா அவங்க எல்லாரும் கூடயும் நான் வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரிக்கு எனக்கு வந்து ஒரு உணர்வு ஏற்படுது. அது நான் எதனாலன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் எப்படியோ நம்ம ரெண்டோருக்குள்ள ஏதோ ஒரு பூர்வ ஜென்மம் ஒற்றுமை இருக்குது, அது மட்டும் நல்லாவே புரியுது. இதுக்கு மேலேயும் உங்களை பிரிஞ்சு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாரதி வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க. என்ன ஆதி சொல்கிறீங்க அப்படிங்கவும், ஐயோ பாரதி நான் ஏதாவது பேசுனது தப்பாக பேசிட்டேன்னா அப்படிங்கும்போது அப்போ பாரதி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இல்லை ஆதி நீங்கள் எதுவுமே தப்பாக பேசலை, எல்லாமே நீங்கள் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்தில் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து மனசுக்குள்ள நினைக்கவும், என்ன பாரதி நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ பாரதி சொல்கிறாங்க, இல்லை ஆதி சார் எனக்கு வந்து ஒரு ஆபத்துன்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நின்றுதீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ பிரச்சனையை நான் சந்திச்சிருக்கிறேன், அந்த எல்லா பிரச்சனையிலேருந்தும் நீங்கள் தான் என்னை ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னை காப்பாற்றி என்னை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் புரியலை அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நம்ம ரெண்டோருக்குள்ளே ஏதோ ஒரு பூர்வ ஜென்மம் ஒற்றுமை இருக்கு போலுக்கு அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து ஆதி வந்து எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு பாரதி பக்கத்தில் வராங்க. அப்போ பாரதி வந்து கொஞ்சம் தடுமாறுதாங்க, என்ன திடீர்னு ஆதி எந்திரிச்சு நம்ம பக்கத்தில் வராரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்க பாரதி என்னை விட்டுட்டு நீங்கள் போயிட மாட்டீங்களா அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே பாரதி வந்து ஆதியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஆதி திடீர்னு இந்த மாதிரிக்கெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு என்னமோ இன்னும் மேலே வந்து உங்களை பிரிஞ்சு என்னால் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என் மனசுக்குள்ளே ஏற்படுது. அது எதனால எனக்கு தெரியல, நீங்களும் சரி உங்க குடும்பமும் சரி எப்பவுமே என் கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுது, அது எதனாலன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதி வந்து நினைக்கிறாங்க, அது எப்படி அது இல்லாமல் போயிடும், என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா நம்ம வாழ்ந்துருக்குறோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில தான் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம், அதுக்காக பழசெல்லாம் மறந்துடுவீங்களா என்ன, எப்படின்னு சரி அது உங்க மனசுக்குள்ள இருக்க தான் செய்யும், அந்த உணர்வுகள் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளிவருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி வந்து நினைக்கிறாங்க. ஆதியும் பாரதியும் வந்து கூடிய சீக்கிரத்தில் அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சுதாகர் வந்து ரொம்பவே வந்து அதாவது குழப்பத்தோடு இருக்கும்போது மித்ரா அங்கே வராங்க. என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை மீனாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுது, ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் வந்து அவளுக்கு தெரிஞ்சிருச்சுது, அது எப்படின்னு தான் எனக்கு புரிய மாட்டுக்கு அப்படின்னு சுதாகர் சொல்லவும், ஆதிக்கு கல்யாணம் முடிஞ்ச விஷயம் வரைக்கும் தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்குது, ஆனால் பாரதி தான் அவளுடைய மனைவி அப்படிங்கிற விஷயம் வந்து இது வரைக்கும் மீனாவுக்கு தெரியல, அந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அதுக்கு முன்னாடியே உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே வந்து மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அன்னைக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஆக மொத்தத்தில் அவள் கொஞ்சம் நெஞ்ச உண்மையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அவளுக்கு முழு உண்மையை தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், அவளே வந்து ஆதியும் பாரதியும் சேர்த்து வச்சிருவா, அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒன்று நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.